Hello everyone, welcome to MCQ series. So இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன்ல இருக்கிற MCQ क्वेश्चंस தான் நம்ம பார்க்க போறோம். So வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். Question number 7. Two identical conducting ball. ரெண்டு identical னு சொன்னா ஒரே மாதிரி ball னு சொன்னா ரெண்டு பாலோட இது இருக்கு பாத்தியா radius வந்து same. ஓகேவா? Having charge Q1 and Q2. இதோட charge வந்து some Q1 இருக்கு. இதோட charge வந்து some Q2. Are separated by a center to center distance R. ஓகே, அப்ப நம்ம radius வந்து capital R னு வெச்சுக்கலாம். Radius is capital R. இப்போ என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டு பால் இருக்கு பாத்தியா, இந்த ரெண்டு பாலுமே இந்த ரெண்டு பால் எவ்வளவு தூரத்துல செப்பரேட் பண்ணிருக்கோம்? ஒரு ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணிருக்கோம். புரியுதா? இந்த சார்ஜ் Q1, இந்த சார்ஜ் Q2. இத நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணிருக்கோம்? some capital R டிஸ்டன்ஸ்ல, small r distance செப்பரேட் பண்ணிருக்கோம். If they are made to touch each other and then separated to same distance. இது ஃபர்ஸ்ட் கேஸ். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடி. ஃபோர்ஸ் வேல்யூ என்ன வரும்? ஃபோர்ஸ் எவ்வளோ? K Q1 Q2 divided by R. K Q1 Q2 divided by R square. Capital R square small r square? Small r square. And distance of separation ரெண்டுக்குள்ள இவ்ளோ இருக்கு. இப்போ நல்லா பாருங்க, இந்த ரெண்டு பாலை என்ன பண்றேன்? டச் பண்றேன். I am bringing them in contact. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எந்த ரெண்டு பாடியை நீ கான்டாக்ட்ல கொண்டு வரேன்னு சொன்னா என்ன வேல்யூ சேம் ஆகும்? சார்ஜ் வேல்யூ வந்து சேம் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் எஸ், இந்த கேஸ்ல சேமா வரும். பட் சார்ஜ் வந்து எல்லா டைம் சேம் ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்ப ரெண்டு பாடியை நீ டச் பண்ணா என்ன சேம் ஆகும்? பொட்டன்ஷியல் சேம் ஆகும். ஃபென்டாஸ்டிக். ரெண்டு பாடியை நீ டச் பண்றேன்னா ரெண்டு பாடியோட என்ன சேம் ஆகும்? பொட்டன்ஷியல் எப்பயுமே சேம் ஆகும். சார்ஜ் சேம் ஆகணும்னு அவசியம் இல்லை. பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன? K Q1 divided by R. K Q2 by capital R. ஏன்னா radius of body வந்து capital R னு கொடுத்திருந்தாங்க. ஏன்னா டச் பண்ணிட்டோம்ல, டச் பண்ணோன்னு capital R, இந்த இடத்துல capital R. இப்போ K கேன்சல். இப்போ இந்த இடத்துல இந்த பாப்பா சொல்றது எப்படி கரெக்ட் ஆகுது? ரெண்டு சார்ஜ் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ரெண்டு பாலுமே என்ன பால்? ஐடென்டிக்கல் பால். ஐடென்டிக்கல் பால்னு சொன்னதுனால நான் ரெண்டு பாடியை டச் பண்ணா அங்க இருக்கிற சார்ஜ் என்ன ஆகும்? ஈக்குவல் ஆகும். ஏன்? ஏன்னா ரெண்டு பாடியோட ரேடியஸ் வந்து சேமா இருக்கு. இதே வந்து ரெண்டு பாடியோட ரேடியஸ் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னா அப்ப இந்த ரெண்டு பாடி நான் கான்டாக்ட்ல கொண்டு வந்தா பொட்டன்ஷியல் சேமா இருக்கும், சார்ஜ் சேமா இருக்காது. ஓகேவா? அப்ப இந்த கேஸ்ல ஃபைனலி ரெண்டு தின கான்டாக்ட்ல கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா ரெண்டு பாடியில இருக்க சார்ஜ் என்னவாயிரணும்? ஈக்குவல் ஆகணும். இப்ப நல்லா பாரு, ஸ்டார்டிங்ல வந்து உன்கிட்ட ஒரு பாடியில இருக்க சார்ஜ் Q1, இன்னொரு பாடியில இருக்க சார்ஜ் Q2. அப்போ உன்கிட்ட இருக்கிற டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? Q1 plus Q2. இதான் உன்கிட்ட இருக்கிற டோட்டல் சார்ஜ். கரெக்டா? இப்ப ரெண்டு பாடியில ஈக்குவல் சார்ஜ் வரணும்னு சொன்னா உன்கிட்ட இருக்கிற டோட்டல் சார்ஜ் வந்து ரெண்டு பாடியிலையும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிரணும். கரெக்டா இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் பாடியில எவ்வளவு சார்ஜ் வந்துரும்? Q1 plus Q2 by 2. செகண்ட் பாடியில எவ்வளவு சார்ஜ் வந்துரும்? Q1 plus Q2 by 2. இப்போ ரெண்டு பாடியில இருக்க சார்ஜ் இது. திரும்பி என்ன பண்றீங்க? இந்த ரெண்டு பாடியை ஒரு ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்றீங்க. அப்போ உங்களோட புது ஃபோர்ஸ் எவ்வளோ? என்னோட புது ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா K Q1 plus Q2 by 2 Q1 plus Q2 by 2 by R square. So K சரியா? Q1 plus Q2 by 2 the whole square by R square. பட் இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால கண்டிப்பா இது பெருசா இல்ல இது பெருசா அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. கரெக்டா இல்லையா? ஈவன் இதுக்கு மேல வேணா மேத்தமெட்டிக்கலி இதை சால்வ் பண்ணலாம். இந்த பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு
இதை வந்து அந்த ஃபார்மேட்டில் எழுதி வேணால் நீ சால்வ் பண்ணலாம். ஓகேவா? கம்பேர் பண்ணி தெரியும். பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, சப்போஸ் 2 பாடியில் ஏதோ 2 சார்ஜ் இருக்குன்னு எடுத்துக்கோ. 2 பாடியில் என்ன இருக்குது? ஏதோ 2 சார்ஜ் இருக்கு. ஏதாச்சும் 2 சார்ஜ் சொல்லு. சீக்கிரம் 2 சார்ஜ் சொல்லு. ஏதாச்சும் 2 சார்ஜ் வேல்யூ சொல்லு. 2 ஒரு பாடியில் 2 இருக்கு, இன்னொரு பாடியில் 5 இருக்கு. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா K Q1 Q2 by R². ஸோ நம்மளுக்கே தெரியும் கூலும்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். அப்போ இங்கே பார்த்தோன்னா சம் 10 இருக்குமா? ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 10. ஏன்னா Q1 into Q2 வந்து 10. இப்போ நல்லா பாரு, இந்த 2 சார்ஜை நீ கான்டாக்டில் கொண்டு வா. அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? 10/2. இல்லை, டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? ரெண்டுத்தையும் கான்டாக்டில் கொண்டு வா. இதையும் Q1 Q2 7. இந்த 7 வந்து 2 பிரியுமா? அப்போ ஃபர்ஸ்ட் பாடியில் இருக்கிற சார்ஜ் வந்து 3.5, செகண்ட் பாடியில் இருக்கிற சார்ஜ் வந்து 3.5. இப்போ 3.5 into 3.5 பண்ணால் எவ்வளோ வரும் உனக்கு? 12.25. நல்லா பாரு, உனக்கு எந்த இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாக கிடச்சிருக்கு? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல KQ/R². இங்கே பார்த்தோன்னா Q1 Q2/R². இதில் எது வேல்யூ பெருசு உனக்கு? மேலே இருக்கதா கீழே இருக்கதா? கீழே இருக்குது. ஏன்னா 12.525 வந்து 12.25 வந்துருக்கு. சி, இந்த எக்ஸாம்பிள் நீ எதாச்சும் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கோ. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பாடியில் 4 இருக்குது, இன்னொரு பாடியில் 6 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சேன்னா K24/R². அடுத்து என்ன ஆகும்? ரெண்டுத்தையும் கான்டாக்டில் கொண்டு வந்து டோட்டல் சார்ஜ் 10 ஆயிரும். 10 2 பிரிக்க போகிறேன். அப்போ 5 and 5. அப்போ F is equal to K25/R². ஓகேவா? அப்போ எப்பயுமே பார்த்தோன்னா சப்போஸ் நான் 2 பாடியை கான்டாக்டில் வந்து அந்த சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு ஈக்குவல் சார்ஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக ஃபோர்ஸ் என்னவாயிரும்? இன்க்ரீஸ் ஆயிரும், மோர் தென் பிஃபோர். புரியுதா? Thank you.